சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் அருள்வாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான ஸ்கூல் ரீஓபன் ஆனப்போ எங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாரையும் நாங்க வர வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துவோம். இந்த ஆண்டும் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டேல பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அதுல நாங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து நிறைய விஷயங்களை குறித்து பேசணும். அதுதான் நீங்க வரப்போற vlogல நீங்க பார்க்க போறீங்க. 2025-26 ஆண்டுக்கான அதனுடைய ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா நாங்கள் வந்திருக்கோம். கட்டாவே எங்கேயோ பிறந்து வளர்ந்த எங்கள் எல்லாரையும் எங்களுடைய சிறப்பு குழந்தைகளின் நிமித்தமாய் நீங்க ஒரே குடும்பமாய் இணைத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அதனுடைய எம்இ ஸ்பெஷல் ஸ்கூலை 12 வருஷம் அழகும் செம்மையும் நேர்த்தியுமாய் நடத்தி வந்தீங்க. 13ஆம் ஆண்டுக்குள்ளே போறோம். கமலம் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் 4வது ஆண்டுக்குள்ளே நாங்கள் போறோம். சுவாமி எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து திட்டமிட்டு ஞானமாய் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பலவிதமான வேதனைகளோடு கண்ணீரோடு கேள்விக்குறிகளோடு இந்த பிள்ளைகளை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம், எங்களுடைய வாழ்க்கை நிலைமை என்னன்றதை நினைச்சு கூட நாங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் நீங்க ஒருவர் உண்டு ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவரே, நீ தாமே ஒவ்வொருடைய துக்கங்களையும் நீ மாற்றி ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே பொருளாதார உயர்வுகளும் ஆண்டவரை சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் கத்தாவே ஆண்டவரை நீ கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டுமல்ல ஆண்டவரே, வருகிற ஒரு புதிய முழு ஆண்டை நீரே பொறுப்படுத்து. என்னென்ன காரியங்களை இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் திட்டமிட்டு செய்ய விருப்பப்படுகிறோமோ இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க கூட இருந்து எங்களை பலப்படுத்தி இன்னும் அநேக பிள்ளைகளை நாங்கள் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் உண்மை உத்தமமாய் உழைக்கவும் அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நாங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வரவும் எங்களுக்கு தேவையான கிருபையை தாங்க. அந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் மற்ற பேரண்ட்ஸையும் கூட நீங்க உணர்வுள்ள பொறுப்புள்ளவர்களாய் நீங்க மாற்றுங்க. எங்களையே தாழ்த்தி தருகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மீட்பு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். குட் மார்னிங். இதுக்கு அடுத்தது சின்னதோ பெருசோ அதுக்கு என்ன ஏறுதோ அதை கண்டிப்பா செய்ய வச்சிருவோம். அது யாருனாலும் சரி, ஏன்ட்டு அடங்காது இவங்கிட்ட அடங்கும் இவங்கிட்ட அடங்காது அவங்ககிட்ட அடங்கும் அடக்கிடலாம். ஆனா எல்லாரும் ரெண்டு முகத்தை வச்சுதான் வேலை கட்டிட்டு இருக்காங்க. அதையும் நாங்க பாக்குறோம். பிள்ளைங்க பிள்ளைங்க இருக்காங்க. கேக் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா இப்ப போய் கேக் இல்லைன்னா பாருன்னு சொல்லிட்டு அப்ப ஏதோ நடந்திருக்கு கேக் சமாச்சாரம். பாத்தீங்களா? அதுதான் போக முடியும். நாட்கள் வெகு சீக்கிரமா ஓடிட்டு இருக்கு. எங்க ஸ்கூல்ல அந்த இத்தனோண்டு பயிரம் நாங்க தூக்கிட்டு இருக்கோம். அவன் எனக்கு தோளுக்கு மேல நிக்கிற அளவுக்கு வந்திருக்கான். வருஷங்கள் 12 ஓடி போச்சு. இன்னும் 10 வருஷம், இன்னும் 10-12 வருஷம் ஓடிட்டு 25 வருஷம் ஆகி போயிடும். நம்மளும் வயசாகிட்டு இருக்கோம், பிள்ளைங்களும் ஒரு வகையில வளர்றாங்கன்னு ஆசை, ஒரு வகையில ஏறிட்டு போகுது ஒரு கவலை. நம்ம கூட்டிட்டு போகுது. இருக்கிற அன்னைக்கு நம்மளால நல்லா நடமாடி தெரியும் போது வாங்க, உங்களுக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். இங்க வந்துட்டு போனீங்கன்னா ஒரு வெளியே வரீங்க. என்ன மத்த அது வரையிலும் வெரி குட். என்ன சொல்லுங்க, ரெண்டுமே சொல்லுங்க. கரெக்ட். அப்போலாம் ரஷ்மிப்பாக்கு ஒரு அளவற்ற சந்தோஷம். எத்தனை பேர் இந்த தடவை ஒபே பண்ணீங்க ஹஸ்பண்டுக்கு? நல்ல ஒய்ஃபா எத்தனை பேர் இருந்தீங்க? எல்லாருமே அதெல்லாம் நம்ப முடியாது. அப்படி இருந்தா உலகமே வேற மாதிரி இருக்கு. என்ன சொன்னாரு? 9:30 இருந்து ரீச் ஆகுற மாதிரி நீங்க அனுப்பலாம். 9:30 to 9:45 உள்ள வந்துருங்க பசங்க. ஏன்னா 10ன்னு டைம் பிக்ஸ் பண்ணும்போது 10:10 கல்வி நீங்க முதல்ல பிக்ஸ் பண்ண வேண்டியது என் பிள்ளையும் நல்ல ஒரு ஸ்கூல்ல படிக்குது, ஒரு சென்ட்ரல் ஸ்கூல் மாதிரி, ஒரு சைத்தன்யா மாதிரி, ஒரு க்ளூனி மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிக்குது. நீங்க வேணா வெளியே போய் நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டு பாருங்களேன். சாதாரணமா யாரும் உட்காந்து ஜிங்ஜாங் அடிச்சுட்டுலாம் இங்க இருக்கல. ஒரு பிளே ஸ்கூலுக்கு காலையில 8:30 மணிக்கு தான் கொண்டு விட்டுட்டு நிக்கிறாங்க. ஆனா ஏன் உங்க பிள்ளைங்களை மட்டும் நீங்க வந்து 10:30, 10:45 டைம் கீப் அப் பண்ணாதவங்களே திருப்பி அனுப்பிடுவோம். ஸ்ட்ரிக்டா சொல்றேன், ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொல்லிடுறேன். டைம் கீப் அப் பண்ணல, ஒரு ப்ரேயர் இன்ஃபர்மேஷன், ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, ஒரு மெசேஜ் குரூப்ல போடுறீங்க, இல்ல கூப்பிட்டு சிஸ்டர் சொல்றீங்க, அது வேற. பர்பஸ்ஃபுல்லா இது கண்டினியூ ஆச்சுன்னா நீங்க நாங்க அந்த குழந்தைய திருப்பி அனுப்பிடுவோம். ஏன்னா ரெகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்ட் எங்க ஆக்குறோமோ அங்க குவாலிட்டி என்ன ஆகும் சொல்லுங்க. அந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிம்பாங்க. ஆனா அந்த காலேஜ் இருந்து வெளியே வர்ற ஒவ்வொரு ப்ராடக்டும் எப்படி இருக்கும்? தங்கமா இருக்கும். எப்ப வேணா வா, எப்ப வேணா போ அப்படின்னா நான் என்னோட குவாலிட்டியை நான் விட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா
இல்ல. சோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே சொல்றேன், 10 மணி மேக்ஸிமம் 9:30 இருந்தே நீங்க அனுப்பலாம். டீச்சர்ஸ் இருப்பாங்க, கேட்டகரி இருப்பாங்க, பிரேயர் ஸ்டாஃப் போயிட்டு இருக்கோம். அந்த டைம்குள்ளே வரலாம். 10 மணிக்கு மேல 10:15 10:30 அனுப்புறீங்கன்னா ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிடுவோம். சம்மதமா? செடிக்கோ கோமதி ஒரு நோட்டுக்கு பின்னாடி லேட்டா வர்றவங்கள திருப்பி அனுப்புவோம். அதே மாதிரி யூனிஃபார்ம் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. துவைக்கல அப்புறம் வந்து சொல்றது நான் துவைக்கவே இல்லை, அம்மா துவைக்கல. உங்க பொண்ணு நிறைய சொல்லுவா, அம்மாவும் இல்லையாமா டீச்சர்ஸ் அப்புறம் வீட்டுல ட்ரெஸ் துவைக்கல. ஏன் மழை கொட்டிடுச்சு இந்த வருஷம் அப்புறம் இல்ல, யாருக்குமே எக்ஸ்கியூஸே கிடையாது. யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் தான், புரியுதா? யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் தான். நீங்க 3 செட் வாங்கி வச்சுக்கோங்க, 3 நாள் போடுங்க, அடுத்த 3 நாளைக்கு துவைச்சுக்கோங்க. ஒரு செட்டை வச்சு இன்னைக்கு துவைச்ச காயில இருந்து எக்ஸ்கியூஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க, ஒரு திடீர்னு ஆபீசர் வந்து நிக்கிறாரு, 4 பேர் யூனிஃபார்ம் 3 பேர் கலர் ட்ரெஸ் நல்லாவா இருக்கு? உங்களுக்காக நான் அழகா செட்டரைட் பண்ணேன். திங்கள் செவ்வாய் யூனிஃபார்ம், புதன் கலர் ட்ரெஸ், வியாழன் வெள்ளியும் பண்ணேன் துவைக்கிறது கேப் விட்டு. இது ஸ்போர்ட்ஸ் புதன் உள்ளதை திங்கள் போட்டுருக்கு. ஒழுங்கீனத்தின் சிகரமா 1 வருஷம் போராடணும். திருப்பி ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிட்டோம், பேரண்ட்ஸை இது பண்ணவே முடியல. சோ 5 நாள் யூனிஃபார்ம், சனிக்கிழமை மட்டும் கலர் ட்ரெஸ். அது நீங்க தான் பாத்துக்கணும். உங்க பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் 2 செட் இல்ல 3 செட் வேணும்னா நீங்க வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஆனா எக்ஸ்கியூஸே கிடையாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு கலரு ஏன்னா காலேஜ் அனுப்புவீங்க அவங்க பிள்ளைங்களுக்கு, வலியோட நான் சொல்லிட்டு இருக்கேன். யூனிஃபார்ம் தான் யூனிஃபார்ம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறவங்க கூட போட்டு போறான். இந்த ஸ்கூலுக்கு உங்களுக்கு என்ன அப்படி குறைஞ்சு போச்சு? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஓடிட்டே இருக்கணும், உட்கார வச்சு ஒரு 20 நிமிஷம் செய்யுங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் வரும், வராமலாம் இருக்காது. அதுக்கு நானே உங்களுக்கு என் மகளுக்கு செஞ்சேன். நீங்க நானும் மிஸ் ஆகிறேன்னு சொல்லி எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு யூனிஃபார்ம் சாரி கேட்டு ட்ரெயினரா போய் உட்காந்துருக்கேன். மீட் பிரைமரி நான் இனிமே நானே பிபிஏ படிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. நான் ஏன் இன்னும் ஸ்டூடெண்ட்? அதையும் தாண்டி ஒரு கேள்வி, இப்ப இந்த மந்த் முடிஞ்சோட எனக்கு சேலரி மட்டும் அக்கௌண்ட்ல போட்டுருக்கோம். அப்போ நம்ம பேசுற காரியங்கள், நம்ம நடைமுறையில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே அவளால அனலைஸ் பண்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைங்களுக்கு பேசுறதுக்கு இடம் கொடுத்து வீட்டுல நம்ம என்ன செய்யறோம் பண்றோம். சோ நீங்களும் அதே மாதிரி அதே என் பையன் தானே வீல் சேர்ல தான் இருக்க போறான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. அவன் பாட்டுக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு சப்போர்ட்லயாவது மூவ் பண்ணி நடக்கிறதுக்கு ஃபுல்லா நார்மலா நடக்க முடியலனாலும் ஏதோ ஒரு அடாப்டிவ் மெஷரை வச்சு அவன் என்ன செய்வான், கண்டிப்பா நடப்பான். டைட்னஸ் இல்லாமலாவது இருப்பான். நம்மளே இன்னைக்கு பாத்துக்கலன்னா அடுத்தவங்க மேல நம்ம திணிக்கும் போது யார் பாப்பா? எல்லாருக்கும் அப்படிலாம் ஆளுங்க இருக்காங்களா வீட்டுல? என் பிள்ளைய 100% நான் எல்லாரும் பாத்துக்குவாங்கன்னு எத்தனை பேர் தைரியமா கைத்துக்க பாக்கலாம்? நான் எனக்கே இல்ல. எனக்கே இருக்காங்களா? நாங்க தான் பாத்துக்கோம். அதான் சொல்றேன், நம்ம பாத்துக்கணும்னா அடுத்தவங்க பாத்துக்கணும்னு நம்ம அதை எப்படி ரெடி பண்ணி வைக்கணும். இப்ப அதான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஒரு குழந்தைய இப்ப நான் இவங்கிட்ட விட்டுட்டு போனோம் அப்படின்னா அவங்க சாப்பாடு கொடுத்து பாத்துப்பாங்க. என் ஃப்ரெண்டா, என்னோட சிஸ்டரா, என்னோட ஒரு வீரா அவங்க பாத்துப்பாங்க. எங்க அக்காவோட குழந்தை நான் பாத்துக்கிறேன், என் பிள்ளை தான் பாத்துப்பாங்க. எத்தனை நாளைக்கு அவங்களால இப்ப நான் செய்யறதெல்லாம் செஞ்சு அவங்களால பாத்துக்க முடியும்? அதே இது அவ வேலையை அவ செஞ்சானா அவ காலத்துக்கும் பாத்துக்கணும், நான் பாத்துக்கிறேமான்னு சொல்லிடுவான். அவங்கள நான் எதிர்பார்க்கறதும் நான் பாக்குறது தப்பு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஏன் குழந்தைய மென்டலி ஃபிட் பண்ணணும். நீ பல்லு தேய்க்கணும், அது சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? தயவு செய்து சொல்லுங்க. அவங்களுக்கு புரியுதோ புரியல. நீ தான் பல்லு தேய்க்கணும், நீ தான் சாப்பிடணும், நீ தான் குளிக்க வரணும், நீ தான் டாய்லெட் போனா கழுவணும் அப்படிங்கறதான் ரிப்பீட்டடா சொல்லி இதெல்லாம் செஞ்சாதான் மத்தவங்க உன்ன பாத்துப்பாங்க, மத்தவங்க உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க. நீங்க சுத்தமே இல்லாம ஒரு குழந்தைய வச்சிருந்தா யாராவது பக்கத்துல வந்து உட்காருவாங்களா? உட்காருவாமா? பஸ்லயோ இல்ல வேற எதுலயாவது ஒண்ணுல யாராவது ஒருத்தங்க நம்ம வந்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி இருக்காங்கன்னா நம்ம அவங்க கிட்ட போய் உட்காருவோமா? கூட என்ன பண்ணுவோம்? அப்ப நம்ம குழந்தைங்களே அதே நிலைமை தானே. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்க சொல்லி கொடுத்து நம்ம இப்போ முடியாத சூழ்நிலைக்கு நம்ம அவங்கள கிளீன் பண்ணி அழகா வளர்த்துட்டு அவங்களுக்கு இதே மாதிரி நீ எப்பவுமே இருக்கணும்ங்கறத என்ன செய்யணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். சுத்தம் சோறு போடும் தெரியுமில்ல? அப்படி செஞ்சு நீங்க பாத்துட்டீங்கன்னாவே அடுத்தவங்களே நினைப்பாங்க நம்ம எப்படி இந்த குழந்தைய அழகா பாத்துக்கிட்டு. அதை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் என்ன செய்யும், கண்டிப்பா வரும். ஒரு முடிச்சு போட தெரியாது, ஒரு ஹூக் கட்டுறது எப்படி இருக்கும் இல்ல, சமையல நமக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது. அந்த நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட ஹெல்த் செட் கையில வச்சு
அடிச்சு அவங்களால சிலவங்களால கழுவ முடியாது. வீட்லயே கிளாஸட் பக்கத்துல ஒரு பைப், நான் நிறைய பேர் இப்ப இதுதான் உங்க செவருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பைப் கொடுத்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு டேப், கொஞ்சம் கீழே கூட இருந்தா பரவாயில்ல. இங்க டாய்லெட் உட்கார்ந்துட்டு அவங்க என்ன செய்யலாம், அங்க போய் அவங்களோட பேண்டிஸையோ இதையோ கலத்திட்டு என்ன செய்யலாம், கொஞ்சம் குனிஞ்சு நின்று அவங்க பேக்ல கை கொடுத்து கழுவ. வெக்கப்படவே படாதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு உரிய காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நீங்க ஒண்ணு ஒரு பிளம்பரை வச்சு ரெடி பண்ணீங்கன்னா ஒரு 200 ரூபாய் ஆயிருமா? இங்க கீழே இருக்க பைப் கனெக்ஷனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மட்டும்தான். சோ அவனால வாஷ் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். எத்தனை பேர் இந்த சக்சஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு மெட்டீரியலே நம்ம எழுதலாம், பப்ளிஷ் பண்ணலாம். சீரியஸா சொல்றேன். இந்த ஒரு அடாப்டிவ் மெஷரால நான் வந்து கண்டிப்பா என் பையனை டாய்லெட்டிங்க கரெக்ட் பண்ணுவேன்னு ஒரு மனசு எடுத்துட்டு சக்சஸ் பண்ணவும் வந்து சொல்லுங்க நெக்ஸ்ட் மீட்டிங். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தானே நம்ம மூஞ்சி சுளிக்கிறோம், ஆய் கழுவுறதுக்கு தானே மூஞ்சி சுளிக்கிறோம் இல்லையா? அந்த குழந்தைய கழுவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரச்சனையே. பக்கத்துலயே ஒரு சோப்பு ஏதாவது ஒண்ணு வைங்க, அதே கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. இந்த சோப் லிக்விட் ஒரு பவுல்ல ஊத்தி வைங்க, ஒரு தொட்டு ஒரு துளி வச்சு கையெல்லாம் கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு வரணும்ன்றத சொல்லி கொடுங்க. சோ நம்ம பேசிக்க ட்ரெயின் பண்ண அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வருங்க, வராமலாம் இருக்காது, கண்டிப்பா வரும். தன்னம்பிக்கை வந்தாலே நமக்கு பாதி பாடம் குறைஞ்சிடும். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ. ஜோதிஸ்வரன் வீட்டுல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? சீக்கிரமே ஆரம்பிச்சா எல்லாம் மைண்ட் கொண்டு கிடந்திருக்கும். வெயிலுக்கு வேண்டி அன்னைக்கு பாடாப்பட்டு போயிட்டோம். அதனால இந்த தடவை என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையுமே ரீஷெடியூல் பண்ணிட்டோம். ஏப்ரல் மே வரை இழுத்துட்டு போகாம பிப்ரவரியில அன்றைய வச்சிருவோம். சோ அது வந்து கொஞ்சம் பிளசன்ட் கிளைமேட். வர்ஷினியை பார்த்துட்டு இப்பவே விண்ணப்பம் 15க்கு பிறகு பிப்ரவரிக்கு வருதா எங்களுக்கு மண்டபத்தை ஒரு நாள் விட்டுருங்க. நீங்க தான் எங்களுக்கு டேட் பிக்ஸ் பண்ண போறீங்க, நாங்க ப்ரோக்ராம் நடத்துவோம். சரியா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பாக்கும் பொண்ணுமே சண்டை வந்துருச்சு, எங்க ஸ்கூலுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க போன்னு சொல்லி சண்டையா. சோ எல்லா ப்ரோக்ராமுமே ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் நாங்க வந்து உங்களுக்கு டைரி 1 வீக்ல வந்துடும். அதுலயே நாங்க போட்டுருக்கோம். நவம்பருக்கு கொண்டு போயிட்டோம் ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிளசண்டா இருந்தாலும் டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு ஈஸி. சோ போறது இடையில இந்த தடவை எல்லா விஷயங்களையுமே ரீச்சபிள் பண்ணி பிள்ளைங்களுக்கும் பிரயோஜனமா பேரண்ட்ஸும் அதை இன்வால்வ் ஆகுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி ரெடி பண்ணிருக்கோம். அதெல்லாம் நீங்க எல்லாருமே ஒத்துழைப்பு தருவீங்களா? தருவீங்களா? நீங்க ஒத்துழைப்பு தருவீங்கன்னா இங்க வராத பேரண்ட்ஸ் யாருக்காவது 2 நம்பர் எடுத்து பேசி உங்களை வர வைங்க. அதே ஃபர்ஸ்ட் சக்சஸ். யார் யார் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பண்ணாதவங்க இருக்கீங்கன்னா பண்ணுங்க, பக்கத்துல சொல்லுங்க. ஏன்னா இந்த குழந்தை அவ்வளவுதான் வெறும் சோத்தை மட்டும் தின்னுட்டு வெறும் வாட்டர் கேன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கோன்றத நிறைய பேரோட. ஆனா அதெல்லாம் இல்ல. எப்படி இருக்கு யூடியூப் சேனல்ல எல்லா ஆக்டிவிட்டியுமே இருக்கு. அவன் கார்டனிங்ல இருந்து வெங்காயம் உரிக்கிறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து விளையாடுறதுல இருந்து டான்ஸ் ஆடுறதுல இருந்து வாக்கிங் போறதுல இருந்து எல்லாமே என்ன பண்றோம் அது இருக்கு. சோ குரூப் டீச்சிங் அண்ட் குரூப் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியம். ஹெல்த்தி காம்படிஷன் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அவன் முடிச்சுட்டா நம்ம உங்க பிள்ளைகளை வெளியே காட்டணும் அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுத்து அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா 2 வீடியோஸ் வீக்லி வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கும், செய்யணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் அப்படிதான். யார் யாருக்கு எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ன்றது நம்ம பிளான் பண்ணி அவங்களோட டேலண்ட பொறுத்து நம்ம ட்ரெயின் பண்ண போறோம், பண்ணிட்டு இருக்கோம். சில பிள்ளைங்க சில காரியங்களை அழகா பண்ணிட்டு இருக்காங்க, வின் பண்ணிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம செய்ய போறோம். சோ இப்படிதான் இது மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது, நிறைய விஷயங்கள். சரியா? நான் இங்க சொல்லணும்ன்றத முதல்ல இருந்து சொல்லிடுறேன்.